ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த எக்ஸ்பிரஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ், பேசிக்ஸ் பார்த்துருந்தோம். மெயின்லி இந்த ஆப்ரேட்டர்ஸ் பற்றி சிலதெல்லாம் பார்த்துருந்தோம். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பேசிக் ஆப்ரேட்டர்ஸ் தவிர ப்ளஸ் மைனஸ் ஸ்டார் தவிர தெர் இஸ் ஒன் மோர் ஆப்ரேட்டர், டபுள் ஸ்டார். இது வந்துட்டு எக்ஸ்பெரன்ஷியல் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. இது வந்து பவருக்கு இப்போ 2 பவர் 1னாக்கா நீங்கள் 2 டபுள் ஸ்டார் 1 கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா ப்ளஸ் 1னா 2 பவர் 1 is 2 ப்ளஸ் 1 3. அதே மாதிரி அனதர் ரொம்ப காமன்லி யூஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து மாடுலஸ் ஆப்ரேட்டர். ஸோ 7 mod 3 இது பர்சன்டேஜ் சைடு. இதுக்கு 7 mod 3 கொடுத்தீங்கன்னா ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ 7 mod 3, 7 divided by 3, ரிமைண்டர் வந்துட்டு 1. ஸோ இது இன்னொரு ஆப்ரேட்டர் வந்து மாடுலஸ் ஆப்ரேட்டர். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ், 2 அடிஷ்னல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். ஆப்ரேட்டர்ஸ்க்குலாம் ரூல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் எந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் மெயினாக just to give you some idea of the operators in Python. அடுத்தது string operations. Operations பார்க்கும்போது string இப்போ சேம் ப்ளஸ் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ 10 + 5 போட்டிங்கன்னா 25 வருது. இப்போ நம்பர் 1ல் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரில் 10, செகண்டில் 15. ஆனால் ஸ்ட்ரிங்ஸை பொறுத்த மட்டும் கோட்ஸ் போடணும். ஸோ நீங்கள் கோட்ஸ் போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கோட் நம்பர் ஸ்ட்ரிங் வந்து கோட்ஸ்குள்ளே இருக்குது, செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து கோட்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளஸ் செகண்ட். ஸோ இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸுக்கு யூஸ் பண்ணும்போது ஜாயின் ஆகிடும். ஸோ 100ஓட சேர்த்து 250 வராது. இது ஸ்ட்ரிங்ன்றதுனால 100க்கு பின்னாடி 150 அப்படியே ஜாயின் ஆகும். ஸோ கன்காட்டினேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக எக்ஸ்பெரன்ஷியல் ஆப்ரேட்டர், மாடுலஸ் ஆப்ரேட்டர், அப்புறம் ஸ்ட்ரிங் எக்ஸாம்பிள் பார்த்தோம், ப்ளஸ் சைன் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. அப்புறம் இன்புட்னு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ இன்புட் ஆப்ரேட்டர் பேசிக்கலாக நீங்கள் கொடுக்குற வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கில் போகும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் இன்புட் வரும். வாட் இஸ் யுவர் நேம் நீங்கள் என்ன ஸ்க்ரீனில் வர சொல்கிறீங்களோ அதுவும் வரும், ஸ்க்ரீன்லேயும் பிரிண்ட் ஆகும். அதே சமயம் நீங்கள் டைப் பண்ணுற வேல்யூ, இப்போ நீங்கள் ஒரு செக் அது ஒரு நேம் டைப் பண்ணுறீங்கன்னா அந்த வேல்யூ வந்து இந்த வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். ஸோ டபுள் பர்பஸ் இது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இன்புட் ஆப்ரேட்டரில் வந்து 2 பர்பஸ். ஒன்று ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும், ஒன்று ரைட்டிங் டு த ஸ்க்ரீன். அட் த சேம் டைம் ரீடிங்கும் பண்ணும். ரீடிங் பண்ணி இந்த வேல்யூ வந்துட்டு நேம்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆப்ரேட்டர். ஸோ ஆப்ரேட்டரில் இட்ஸ் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, எப்படி நீங்கள் வாங்குவீங்க, எப்படி இன்புட் வாங்குவீங்கன்னு சொல்கிறதுக்கு இட் மோர் லைக் அ ஃபங்க்ஷன் ரியலி. இது ஆல்ரெடி பைத்தான்லேயே இருக்குது, விச் சர்வ்ஸ் அ டபுள் பர்பஸ், போத் ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல் யூட்டிலிட்டி அது. ஸோ இதான் பேசிக்ங்க, இந்த பேசிக் ஆஃப் திஸ் சாப்டர். நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து வி வில் டாக் அபவுட் கண்டிஷனல் எக்ஸிக்யூஷன், இஃப் கண்டிஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரிங் எக்ஸாம்பிள் ஐ just give this to you. Take 1 a str2 equal to b. So print str1 plus str2. இப்போ நீங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு திரும்பி ரீலோட் பண்ணுறேன். ரீலோட் பண்ணிவிடுவோம். ரீலோட் பண்ணிவிட்டு திரும்பி ரன் பண்ணுறேன். வந்துட்டு அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். சரி, இன்னொரு வாட்டி வந்துட்டு போகுது, ஹலோ வேர்ல்டு, ஹலோ வேர்ல்டு. ஓகே, ஸோ அதான் str1 str2 ஈக்குவல் டு ஏபின்னா கன்கேட்டன் இந்த ப்ளஸ் சைன் போடும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கோட செகண்ட் ஸ்ட்ரிங் ஜாயின் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ அது பேசிக் இதுதாங்க, வேரியபிள் எக்ஸ்பிரஷன், ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து வி வில் கோ டு கண்டிஷனல் எக்ஸிக்யூஷன், இஃப் கண்டிஷன்லாம் பார்ப்போம். ஸோ ஹோப்ஃபுல்லி யூ லைக் இட். கமெண்ட்ஸ் போடுங்க, ஸோ அப்போ தான் தெரியும் என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கமெண்ட்ஸ் போடுங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 4 பேருக்கு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.